நான் தான் வெனிசுலாவினுடைய தலைவர், இனிமேல் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதி முழுக்க நான் தான் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையா நேற்று அறிவிச்சிருக்கிறார். அத்தோட நிக்கல, கியூபாவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரிபோ வருவார், அவர் இந்த நாட்டை கட்டுப்படுத்துவார் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களில் ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை நடுக்கடலில் வைத்து, குறிப்பாக சர்வதேச கடல் பரப்பில் வைத்து இந்த அமெரிக்காவினுடைய கப்பல் படை கடத்தி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் கியூபாவை சுத்தி அமெரிக்காவினுடைய கப்பல் படை தனது போர்க்களங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன், எதற்காக? வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டதுக்கு பிறகு கியூபாவினுடைய பாதுகாப்பும் ஒட்டுமொத்தமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேற்றுக்கு என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, நான் தான் இனிமேல் வெனிசுலாவினுடைய தலைவர் அப்படின்னு இருக்காரு. விக்கிபீடியால கூட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாத்திட்டாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இவர் தான் வெனிசுலாவினுடைய ஆக்டிங் பிரசிடென்ட், நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் நேற்று அறிவிச்சிருக்கிறார். அது வெனிசுலாவோட நிக்கல, கியூபாவுக்கும் அடுத்த ஜனாதிபதியாக, அதாவது ஆக்டிங் பிரசிடென்டாக அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரிபோ வருவார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். ஒண்ணுமே புரியல சர்வதேச அரசியலுக்குள்ள அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. வெனிசுலா நாட்டை கைப்பற்றினீங்க, இப்ப நீங்க அடுத்தது கியூபாவை கைப்பற்ற முயற்சி பண்றீங்க. கிரீன்லாந்து என்னோட சொந்தம் அப்படிங்கிறீங்க. கனடாவை மிரட்டி ஏன்டா இந்த நாட்டை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே பரபரப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கொலம்பியாங்கிற நாடு மிரட்டப்படுது. யாரால்னா இந்த அமெரிக்காவால். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேக வேகமா நடக்குது. இதுக்கு முன்னாடி அப்பப்ப சில அச்சுறுத்தல் நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஏன் இவ்வளவு வேகமா நடக்குது? இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் 17 ஆயில் கம்பெனி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க, ஒரு சீக்ரெட் மீட்டிங். அது குறித்து அல் ஜசீரா பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஆயில் கம்பெனியினுடைய தலைவர்கள், 17 ஆயில் கம்பெனியினுடைய தலைவர்கள் ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப்பை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அதனுடைய பேச்சுவார்த்தையினுடைய மைய சாரம் என்ன அப்படின்னா, வெனிசுலாவை கைப்பற்றினதே எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை கைப்பற்றக்காக தான். ஏன் வெனிசுலாவினுடைய க்ரூட் ஆயில் இவங்களுக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை விட ரொம்ப ரொம்ப அதிகமான டெபாசிட்ஸ். அங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த நதிப்படுகையில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப 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 திக்கான க்ரூட் ஆயில். அது வந்து ஹெவி க்ரூடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாக்டான வார்த்தை என்ன அப்படின்னா, ஹெவி சூர் க்ரூட் அப்படிம்பாங்க. அப்ப மற்ற பகுதியில் இருக்கிறதெல்லாம், நம்ம சவுதி அரேபியால, ஈரான்ல, ஈராக்ல, அமெரிக்கால இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ஸ்வீட் க்ரூட் அப்படிம்பாங்க. வேற ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த லைட் ஸ்வீட் க்ரூட் அப்படிங்கிறது, அந்த க்ரூட் ஆயில் ரொம்ப கெட்டி இல்லாம ரொம்ப லைட்டா இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி ஈஸியா பெட்ரோலா மாத்தலாம், டீசலா மாத்தி விற்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஹெவி க்ரூட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க வந்து பெட்ரோலா மாத்தணும்னா அதுக்குன்னு நிறைய டெக்னாலஜி தேவை. இந்த டெக்னாலஜி அதிகமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அமெரிக்காட்ட தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் இந்த ஹெவி க்ரூடு கிடையாது, அது லைட் ஸ்வீட் க்ரூடு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த லைட் ஸ்வீட் க்ரூடுக்கு விலை ரொம்ப அதிகம் சந்தையில, அந்த க்ரூட் ஆயிலை எடுத்து வேற வேற நாடுகளுக்கு வித்துறான் அதிக விலைக்கு. இப்ப வெனிசுலால ரொம்ப தரமட்டமான ரேட்டுக்கு இந்த ஹெவி சோர் க்ரூட் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து அவன் கம்பெனி அங்க உருவாக்கி ப்ராசஸ் பண்ணி வேற வேற நாடுகளுக்கு வித்தா மிகப்பெரிய லாபம். ஒரு பக்கம் அவனுடைய க்ரூட் ஆயில் அதிக விலைக்கு வித்துட்டு சீப்பான ரேட்ல ஹெவி க்ரூடை வாங்கி கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி விற்கிற வேலையை அவன் துவங்கி இருக்கிறான். ஸோ இதுக்காக தான் வெனிசுலாவை அவன் கைப்பற்றினதே. வெனிசுலாவை அவன் கைப்பற்றினதுக்கு முழு நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய 330 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை திருடுவதற்காக மட்டும்தான். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிறுவனமான எக்ஸான் மொபில், கன்கோ பிலிப்ஸ், செவ்ரான், இது மாதிரி பெரிய கம்பெனியே ஒரு காலத்துல வெனிசுலால இருந்து கச்சா எண்ணெய் எடுத்து பெட்ரோலா மாத்திட்டு தான் இருந்தாங்க. 1998 சாவோஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவர் அந்த பொலிவியன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று பண்றாரு. பொலிவியன் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. சைமன் பொலிவர் அப்படிங்கிறது அவங்க நாட்டினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவரை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் எழுச்சி எங்க நடக்குது அப்படின்னா, வெனிசுலாவில் நடக்குது. அந்த வெனிசுலாவில் நடந்த புரட்சிக்கு பிறகு இந்த பொலிவியன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு 45 சட்டத்தை கொண்டு வந்து எல்லா எண்ணெய் கிணறுகளையும் அரசுடைமையாக்கிறார். இனிமேல் எந்த தனியார் நிறுவனத்துக்கு சொந்தம் கிடையாது. நீ செவ்ரானா இருக்கலாம், எக்ஸான் மொபிலா இருக்கலாம், கன்கோ பிலிப்ஸா இருக்கலாம், என் நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மொத்தமா டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இதுல அந்த அமெரிக்க நிறுவனம் பயங்கர கடுப்பாகிறாங்க. இதுல குறிப்பா எக்ஸான் மொபிலும் கன்கோ பிலிப்ஸும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மொத்த ஃபேக்டரியும் அவர் அரசுடைமை ஆக்கிட்டாரு. செவ்ரான் கூட கொஞ்சம் அந்த நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, சைனா மிகப்பெரிய முதலீடை கொண்டு வந்து எங்க கொட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வெனிசுலா கொட்டியிருக்காங்க. அவங்க வெனிசுலா மட்டும் கிடையாது,
ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவிலையும் சீனாவினுடைய முதலீடு அப்படிங்கிறது பல லட்சம் கோடி. நீங்க வந்து கற்பனையே பண்ண முடியாது. 46 லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இது இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் என்ன இலக்கு அப்படின்னா 63 லட்சம் கோடியாக மாத்துறதுக்கு சைனா வந்து பிளான் போட்டிருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தேவை. ஆனா சைனா அங்க நிறைய முதலீடு பண்ணி அங்க எண்ணெய் வளங்களை அவங்க தேசத்துக்கு எடுக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா மாதிரி சைனா கம்பெனிகள் ஏமாத்தல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன் கூட டைப் போட்டுக்கிறேன், நான் எண்ணெய் எடுத்து வித்துக்கிறேன், உனக்கு முதல்லயே பணத்தை கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. முதல்லயே பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஆயில் ஃபார் டெப்ட் ஸ்வாப் அப்படின்னு சீனாவினுடைய கொள்கை. நான் உனக்கு எக்கச்சக்கமா கடன் கொடுக்குறேன், உன்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தர்றேன், ரோடு போட்டு தர்றேன், உனக்கு மெட்ரோ விடுறேன், உன்னை ஹார்பர் எல்லாம் ரெடி பண்ணி தர்றேன், உன் நாட்டினுடைய டெலிகாம் இண்டஸ்ட்ரி மொத்தத்தையும் நான் சரி பண்ணி தர்றேன், எல்லா விஷயத்தையும் நான் செய்யறேன். நீ என்ன பண்ணு அப்படின்னா, எனக்கு நீ கடனை திருப்பி தர வேண்டாம், வட்டி நீ கட்ட வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆயிலாவே கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயமாக வெனிசுலா பார்த்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவே சீனாவோட அவங்க ஒப்பந்தங்கள் போட்டு நிறைய முதலீடுகளை கொண்டு வர்றாங்க. குறிப்பாக வெனிசுலாவில் சினோபேக் குரூப்ஸ், சிஎன்பிசி குரூப்ஸ், ரொசார்பு பெஹெட் அப்படிங்கக்கூடிய ரஷ்ய நிறுவனம். ஸோ அப்போ ஒரு ரஷ்ய நிறுவனம், 2 சீன நிறுவனம், இவங்க தான் ஒட்டுமொத்தமாக டாப் மோஸ்ட் 3 எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஃப்ரம் வெனிசுலா. மொத்த வெனிசுலாவினுடைய உற்பத்தியில் அதிக பங்கு இவங்களுக்கு தான். இது இல்லாம அமெரிக்காவினுடைய செவ்ரான் இருக்காங்க, அவங்க ஒரு 0.9 பில்லியன் பேரல்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இத்தாலி நிறுவனம், வியட்நாம் நிறுவனம், ஸ்பானிஷ் நிறுவனம் எல்லாம் இருக்கிறாங்க, வெனிசுலாவினுடைய நிறுவனம் இருக்கு. ஸோ அப்ப இங்க முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, அந்த நாடு முழுமையான கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து முதலீடு பண்ணலாம். பட் ஆனா அந்த நாட்டோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கணும். தனித்துவமா நீங்க வந்து லாபம் பார்த்துட்டு போயிட முடியாது. டெக்னாலஜியிலிருந்து எல்லாமே ஜாயிண்ட் வெஞ்சர்களை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான கொள்கையா இருக்கு. அதன் அடிப்படையில் சைனா வந்து அவங்களோட வந்து டைப் போட்டுக்கிறாங்க. சைனா நிறைய உற்பத்தி பண்றாங்க. சைனா அவங்களுக்கு தேவையான ஆயில வெனிசுலால இருந்து எடுத்துக்கிறாங்க. இது எதுவுமே அமெரிக்காவுக்கு பிடிக்கல. எப்பா அங்க வெனிசுலால ஆயில் இருக்கிறதே நம்ம தான் வந்து ப்ராசஸ் பண்ணி முதல்ல வந்து கெத்தா காமிச்சோம், நாம தான் அவங்களுக்கு முதலீடு எல்லாம் போட்டு கம்பெனி எல்லாம் உருவாக்கணும். சாவோ ஸ்பாட்டுக்கு வந்து அதை வந்து தேசிய உடைமை ஆக்கிட்டாரு. அவர் தேசிய உடைமை ஆக்குனா பரவாயில்ல, அவருக்கு பிறகு வந்து இந்த நிக்கோலஸ் மதுரோ என்ன பண்றாரு, டாலர்ல நாங்க டீலே பண்ண மாட்டோம், முழுக்க முழுக்க சைனாவோடு எண்ட்லையும் ரஷ்யாவோட ரூஃபுல்லையும் ஐரோப்பிய நாடுகளோட நாங்க ஈரோலையும் டீல் பண்ணுவோம்னு சொல்லி டாலரை, அதாவது இந்த பெட்ரோ டாலர் இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்க டீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டான். நம்மளுடைய நாட்டினுடைய டாலர் மதிப்புல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மதுரோவை பார்த்து நாளைக்கு உலகத்தில் கூடிய நாடுகள் எல்லாமே பெட்ரோலியம் ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கட்டும், இல்ல மத்த ஏற்றுமதி இறக்குமதியில டாலரை பயன்படுத்த மாட்டோம்னு தூக்கி எறிஞ்சிட்டா நம்ம நிலை என்ன ஆகிறது, நம்ம நடுத்தருவுக்கு வந்துடணுமே அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முதல்ல வெனிசுலாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக, குறிப்பாக 17 ஆயில் கம்பெனியினுடைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனத்துக்காகவே அதை கைப்பற்றிட்டார். இதுக்கு எதுக்கு கைப்பற்றணும், போய் க்ரூட் ஆயில் எடுத்து பெட்ரோலா மாத்த போறான், அதுக்கு ஏன் அவர் ஆக்டிங் வைஸ் பிரசிடென்ட்டா டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் போய் மீட் பண்ணாங்க இல்லையா, இவங்க மீட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, சார் அங்க எப்ப வேணாலும் புரட்சி வரும், எவன் வேணாலும் திடீர்னு தலைவர் ஆயிடுவான், நாளைக்கு நாங்க பல லட்சம் கோடி கொண்டு பணத்தை கொட்டுவோம், எல்லாத்தையும் திருப்பி அரசுடைமை ஆக்கிட்டு போயிடுவான், நாங்க எந்த நம்பிக்கையை கொண்டு பணத்தை போடுறது அப்படிங்கிறாரு. உடனே வெளிப்படையா ட்ரம்ப் நேற்று ஒயிட் ஹவுஸ்ல பேசின வார்த்தை பாருங்க, யூ ஹேவ் டோட்டல் சேஃப்டி, உங்களுக்கு மொத்த சேஃப்டி இருக்கு, யூ ஆர் டீலிங் வித் அஸ் டைரக்ட்லி, எங்கள்கிட்ட நீங்க டைரக்டா டீல் பண்றீங்க, அண்ட் நாட் டீலிங் வித் வெனிசுலா, we don't want you to deal with வெனிசுலா, நீங்க வெனிசுலாவோட டீல் பண்ண வேண்டாம், நீங்க எங்கள்கிட்ட டீல் பண்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி பணத்தை வெனிசுலாவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்கள் மீது முதலீடு பண்ணுவதற்காக அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது. எல்லா பெட்ரோல் கம்பெனிகளையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முடிவெடுத்து. இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 2-3 வாரத்துல வெனிசுலால இருந்து க்ரூட் ஆயிலை எடுத்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு போன ரஷ்ய கப்பலை முடக்கி இருக்கிறாங்க சர்வதேச கடல் பகுதியில் வச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் 4 கப்பல்களை வேறு வேறு நாடுகளுக்கு க்ரூட் ஆயிலை எடுத்துக்கொண்டு விற்கக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பல்களை சர்வதேச கடல் பரப்பில் வைத்து யார் கைது பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம். அவங்க நிறுவனம் அங்க இருக்கு, க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி விற்க போறாங்க, நீங்க எப்படி சர்வதேச கடல் பரப்புல போய் உள்ள பூந்து இதை செய்யலாம்? அது மட்டும் இல்லாம கடந்த 24 மணி நேரத்துல கரீபியன் தீவில் இருந்து அட்லாண்டிக் தீவுக்கு, குறிப்பாக கியூபா இருக்கு பாத்தீங்களா, இந்த கியூபாவை சுத்தி அமெரிக்காவினுடைய நேவி வந்து ஒரு வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு, மொத்தமா கியூபாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக. ஏன் அப்படின்னா, கியூபாவினுடைய ஆயில் தேவை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெனிசுலாவை நம்பி இருக்கு. அதே சமயத்துல கரீபியன் தீவுல அதிகமாக ரஷ்யாவும் சீனாவும் முதலீடுகளை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கியூபாவிலையும் சீனாவினுடைய முதலீடு இருக்கு, ரஷ்யாவினுடைய முதலீடு இருக்கு. சோ இந்த வெனிசுலா, கொலம்பியா, கியூபா இது மாதிரியான நாடுகள் வெளிப்படையாக சீனாவோடும் ரஷ்யாவோடும் நெருங்கிய உறவாக இருப்பது, ஒட்டுமொத்த கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய நாடுகளும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க,
நாளைக்கு இவங்க எல்லாம் அங்க சாஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பொழப்பு நாறி போயிடும். சோ முதல்ல ஒரு அதிபரை கடத்துவோம், அடுத்தது கொலம்பியா அதிபருக்கு மிரட்டல் விடுவோம், கியூபாவை ஒட்டுமொத்தமாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அங்க ஏற்கனவே மக்களுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்கு. எப்படி சிக்கல் இருக்கு அப்படின்னா, வெனிசுலாவின் மீது எப்படி பொருளாதார தடையை உருவாக்கி வெனிசுலா மக்கள்கிட்ட அந்த நிக்கோலஸ் மதுரோவினுடைய இடதுசாரி அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குனாங்க இல்லையா? அதே போல கியூபாவிலையும் சில நெருக்கடிகளை கொண்டு வந்து, சில சாங்ஷன்ஸை கொண்டு வந்து, சில தடைகளை கொண்டு வந்து, அந்த நாடுனால ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாம நெருக்கடிகளை கொடுத்து, அங்கேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை, பவர் தேவை, கேஸ் தேவையை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட தேவைகள் அதிகம் ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி உணர்வு ஏற்படும். இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கத்தை தூக்கி எறியன்னு விரும்புவாங்க. அப்ப நம்ம உள்ள பூந்து பல கலாட்டாக்களை பண்ணி நமக்கு தோதா இருக்கக்கூடிய ஒரு நபரை அதிபரா உட்கார வச்சிடலாம். காஸ்ட்ரோ மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு ஆபத்தானவர்கள். அவங்க வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருப்பாங்க. அவங்கள விடாம நமக்கான ஆட்களை கொண்டு வரலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் கியூபாவை மிரட்டிக்கிட்டு, அங்க ஒரு பக்கம் வெனிசுலாவில இருந்து அதிபரை கடத்திட்டு, கொலம்பியாவுக்கு மிரட்டல் விட்டுக்கிட்டு, கனடாவை மிரட்டிக்கிட்டு, கிரீன்லாந்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் அமெரிக்கா கடந்த 2 வாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அப்ப சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலம் அமைதிக்கான நோபல் பரிசே நீங்க எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பில்டப் விட்டுக்கிட்டு இருந்த இந்த ட்ரம்ப், எவனும் ஊருக்குள்ள நீ நம்மளை மதிப்பு போறது கிடையாது, நாம வெளிப்படையா இறங்கி சண்டை போட்டாதான் ஆகும், வேற வழியே கிடையாது, அராஜகம் பண்ணுவோம், ரவுடித்தனம் பண்ணுவோம், இனி எவன் நம்மளை கேட்டுறான் பாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் இறங்கிட்டாரு. இதுல குறிப்பாக இவர் இப்படிதான் போக வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிகள் நினைக்குது. ஆயில் கம்பெனி வெளிப்படையா சொல்லுது, இங்க பாருங்க, உங்களுக்கு டாலர் மதிப்பு கூடணும், உங்களுக்கு டாலர் வேணும், உங்களுக்கு வருமானம் வேணும், உங்க நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், ராணுவத்துக்கு செலவு பண்ணும், ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணும், உளவு அமைப்புகளுக்கு செலவு பண்ணும், ஸ்பேஸ் அமைப்புகளுக்கு செலவு பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை. பணம் தேவைன்னா டாலர் மதிப்பு அதிகமா இருக்கணும். டாலர் மதிப்பு எப்பவுமே அதிகமா இருக்கணும் அப்படின்னா பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதி டாலர்ல நடக்கணும். அப்படி அது நடக்கணும் அப்படின்னா கியூபாவினுடைய க்ரூட் ஆயில் எங்களுக்கு வேணும். சீப்பான ரேட்ல ஹெவி க்ரூடை நாங்க வாங்கி ஆகணும். என்ன பண்ணுவே தெரியாது, அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு ஆயில் கம்பெனிகள் கொடுத்த ஒரு அழுத்தம், ட்ரம்பினுடைய அடாவடியான போக்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உலகத்தினுடைய அரசியலையே மொத்தமாக மாற்றி இருக்கிறது. ரஷ்ய கப்பல் கடத்தப்பட்டதுக்கு பிறகும் ரஷ்யாவினுடைய அதிபர் அமைதியாக இருக்கிறார். அப்ப வேறு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சீனாவினுடைய முதலீடுகளை நேரடியாக பாதிப்பதை போல அமெரிக்காவினுடைய இந்த மோசமான நடவடிக்கை சீனாவை வெளிப்படையாக அச்சுறுத்தினதுக்கு சமமானது. சும்மா அந்த ட்ரேட் வாரெல்லாம் கிடையாது, வெளிப்படையா அச்சுறுத்தல். உன்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் காலி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான அச்சுறுத்தல். சீனாவும் இதில் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீனா, ரஷ்யா கூட்டு சேர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வருவார்கள் என்று பல சர்வதேச அறிஞர்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.